இந்த ஜூலை மாதத்திலே நீ தீங்கை காண மாட்டாய். நீ தீங்கை காண மாட்டாய். நீ தீங்கை காண மாட்டாய். நன்மையானதை கர்த்தர் உனக்கு செய்வார். நன்மையானதை செய்ய வேண்டுமானால் உன் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சி பொருந்தினவனாய் நீ காணப்பட வேண்டும். நல் மனசாட்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நன்மையை மட்டும்தான் கர்த்தர் செய்வார். தீமையை அவர்களுக்கு செய்ய மாட்டார். நல் மனசாட்சி நமக்கு இருக்குமானால் நன்மையும், இரண்டாவது கிருபை. இந்த கிருபை யாருக்கு வேண்டுமானால் நீ உன்னை தாழ்த்து, உன்னை வெறுமையாக்கு. தேவனே நான் பாவி என்று சொல்லு. ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை, பலன் இல்லை, ஞானம் இல்லை, நீர்தான் எங்களை நடத்தணும்பா, நீர்தான் எங்களை பலப்படுத்தணும்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர் நமக்கு நன்மையானதை மட்டும் செய்யணும். இரண்டாவது அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இது ரெண்டுமே நம்மளை தொடர வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையே, இந்த ரெண்டுமே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நன்மையான காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கணுமா, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கணுமா, இந்த ஜூலை மாதத்திலே உன் பிள்ளைக்கு, உன்னுடைய வாலிப பெண்களுக்கு, வாலிப பையன்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டுமா? வாலிப நண்பா, வாலிப சகோதரியே, இந்த மாதத்தில் உனக்கு நன்மையானது நடக்க வேண்டுமா? ஒரு நல்ல திருமணம் நடக்க வேண்டுமா? ஒரு நல்ல ஜாப் உனக்கு கிடைக்க வேண்டுமா? உள்ள ஒரு நல்ல படிப்பு டிகிரி நீ படிக்க வேண்டுமா? இந்த நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டுமானால், வாலிப நண்பனே, வாலிப பிள்ளையே, நீ நல்மன சாட்சி உள்ள பிள்ளையா இருந்தால் இப்பொழுது அந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வாராக.